அதாவது திமுக காங்கிரஸ் ஆளுகின்ற இடத்தில் இந்துக்கள் கேவலமாக நடத்தப்படுவார்கள், அசிங்கமாக பார்க்கப்படுவார்கள் அப்படிங்கிறது நிதர்சனமான உண்மை. அதில் மாற்று கருத்தே கிடையாது. திமுக சாதியை ஒழிச்சுதா, தமிழை வளர்த்ததா அப்படிங்கிற கேள்வியெல்லாம் ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. ரோட்டில் போனீங்கன்னா 99% மக்களினுடைய நெத்தி பாழ் நெத்தியாக தான் இருக்குது. இது திமுக அச்சீவ் பண்ண மிகப்பெரிய சாதனை. 60 வருடத்துக்கு முன்னாடி ஒரு 20% பேர் கூட நீங்கள் 100% பேர் கூட பாழ்நெத்தியாக பார்த்துருக்க முடியாது. நான் என்ன சித்தாந்தத்தை சார்ந்தவன்கிறத பெருமையாக அதை சொல்லுவாங்க. அதை போட்டுவதற்காக ஒழுங்காக குளிப்பாங்க. அதை ஈவே ராமசாமி நிறைய குளிக்க மாட்டார், அந்த கதையை விட்டுருங்க. அவர் வாரத்துக்கு ஒரு முறையோ மாதத்துக்கு ஒரு முறையோ தான் குளிப்பார். தண்ணி கஷ்டம் அவர் வீட்டில், வேற ஒன்றும் இல்லை. அவருக்கும் போய் உட்கார்றதுல ப்ராப்ளம்லாம் இருந்தது. நான் சொல்கிறது 40 வயசுலேயே. அது ஒரு போகிற விட்டுருங்க. ஆனால் பாழ்நெத்தியாக இருக்குது. இது பெரிய அச்சீவ்மெண்ட்டு. எங்கே போனாலும் யாரை பார்த்தாலும் அப்படி தான் இருக்குது. இதில் தாடி வச்சுக்கிட்டா தான் ஆணுன்னு மதிக்கிறாங்கன்னு சொல்லி இப்போ எல்லாரும் தாடி வச்சுக்கிறதுனால யார் யாருங்கிறதே தெரிய மாட்டேங்குது. ஏன் இதை பற்றி சொல்லணும்னு சொன்னோன்னா, ஒரு தீய சக்தி ஆண்டால் அந்த இடத்துல இப்படித்தான் இருக்கும். நமக்கு தெரியாமலேயே கிட்டத்தட்ட 2 ஜெனரேஷன், அடுத்து வர்ற ஒரு ஜெனரேஷன் மிகப்பெரிய ஆட்கள் பேசினாலும், ஆர்எஸ்எஸ் பேசினாலும், மோகன் பகவத் பேசினாலும், மோடி பேசினாலும், அண்ணாமலை மாதிரி இருக்கிறவங்க பேசினாலும், இன்னும் 2 ஜெனரேஷனில் இந்த தாக்கம் இருக்கும். 90% பேர் பாழ்நெத்தி, 70, 60 அப்படி 30க்குள்ளே வர்றதுங்கிறது காலம் பிடிக்கும். தீய சக்தி ஆண்டால் இப்படித்தான் இருக்கும்.